ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணியம் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நலம். நல்ல நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க. இப்போ நீங்கள் கொடுத்த அந்த மிளகாய் தூள் அபிஷேகம் அந்த பதிவு கூட ரொம்ப அருமையாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸும் வருது. ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் அப்படின்னே சொல்லலாம். அதை கண்டிப்பாக எல்லாரும் அதில் வந்து கலந்துக்கணும். இன்றைய கேள்வி, நம்ம லக்னங்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு கும்ப லக்னம், கும்ப லக்னக்காரர்கள் வாழ்க்கையில சிறக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கும்பம் என்றால், கும்பம் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே தலை என்று பொருள், கலசம் என்று பொருள். மறைமுகம். ஒரு கலச கொடுத்த உள்ள என்ன இருக்கும் யாருக்கும் தெரியாது. கும்பம் என்றாலே மறைமுகம் என்று பொருள், மறைத்திருக்க வேண்டிய இடம். சாமியாருடைய வீடுனா கும்பம் தான். கும்பத்தில் குரு இருக்கிறதா சீக்கிரம் கல்யாணம் ஆகாது. கல்யாணம் ஆனால் சன்னியாசினா ஆன்மீகவாதி தான். கும்பத்தில் குரு இருக்கிறவங்க எல்லாமே ஞானவான்கள்னு சொல்லலாம். டக்குன்னு ஒரு விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. புதையல் மாரி நிறைய விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும், மூடி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் லக்னமே அமைகிறது என்றால் அவர் வாழ்க்கையே ஒரு ரகசியமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எவ்வளோ நடந்திருக்கும், ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்து டீ சாப்பிடுவார் நம்ம பக்கத்தில். அது கும்ப லக்னத்துக்கு ஒரு ஸ்பெஷல். சனியோடைய ஆதிக்கம் நிறைந்தது மகரத்தை காட்டிலும் கும்பம் தான். கும்பம் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். 9ஆம் இடத்திலே லக்னாதிபதி உச்சம் பெறுகிறார். தந்தையோடைய அனுகிரகமும் இஷ்ட தெய்வத்தோடைய அனுகிரகமும் தான் இந்த கும்ப லக்னத்தை அடித்து மேலே கொண்டு வர முடியும். வேறு யாராலையும் முடியாது. இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு கன்னி என்ற வீட்டில் மட்டும் கிரகம் இல்லாமல் இருந்தாலும் மேஷத்தில் வந்து குரு இல்லாமல் ரிஷபத்தில் குரு இருக்கணும். ஏன்னா ரிஷபத்தில் குரு இருந்தால் தான் 5ஆம் பார்வையாக கன்னியை பார்ப்பார். இதுதான் விசேஷம். அப்போது இந்த அஷ்டமாதிபதியை கன்னியை மட்டும் குரு பார்த்துட்டாரு. கும்ப லக்னம்னா அவனை அடிச்சுக்க ஆள் கிடையாது. சனி வக்ரமாகக்கூடாது. குரு வந்து கன்னியை பார்க்கணும். அது 5, 7, 9 எங்கே குரு அமைந்தாலும் தான் 5, 7, 9 பார்வையால் கன்னியை பார்க்க வேண்டும். லக்னாதிபதியாகிய சனி வக்ரம் அடையக்கூடாது. இது ரெண்டும் இல்லாத கும்ப லக்னம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். கோவில் தர்மகத்தாவை பாருங்கள், கோவில் திருவிழா பண்ணுறவங்கள பாருங்கள், கோவிலுக்காக மெனக்கட்டுறவங்களாம் கும்ப லக்னமாக இருப்பாங்க. இல்லை கும்பத்தில் குரு இருக்கும். கும்பத்தில் குரு இருந்தால் வீட்டில் ஒரு சாமியார் இருப்பார். ஏன்னா கும்பம் என்பதே ஆன்மீகம் தான். கும்பம் என்பதே ஆன்மீக பிறப்பு தான். கும்பம் என்பதே கலச குடம் தான். கும்பம் என்பதே கும்பாபிஷேகம் தான். கும்பாபிஷேகம் என்றால் என்ன? 12 வருடத்துக்கு ஒரு முறை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய விந்தனு மூலாதாரத்திலிருந்து தலை உச்சிக்கு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அங்கே மூலாதாரத்திலிருந்து தலை உச்சிக்கு வந்து அந்த விந்தனு வந்து சுரந்து இந்த தலை தான் கும்பம். இந்த கும்பம் முழுவதும் அது பரவுவது தான் கும்பாபிஷேகம் என சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இங்கே பார்க்குறோம். முக்தியை நோக்கி, ஞானத்தை நோக்கி, ஞானியை நோக்கி, வாசி யோகத்தை நோக்கி, குருவை நோக்கி ஓடுகின்ற அனைத்துமே கும்பலக்னக்காரர்களுக்கு குருவும் சனியும் நல்ல இடத்தில் இருந்தால் ஜெயிச்சிருவாங்க. ஏன் குருவை சொல்கிறேன்னா, குரு தான் வழிகாட்டி. நம்ம என்னதான் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு கார் வச்சுருந்தாலும் சைன் போர்டும் நேம் போர்டும் இல்லைன்னா போக வேண்டிய ஊருக்கு போக முடியாது. சரி, யாருமே இல்லைனா கூட அட்லீஸ்ட் வழியாச்சு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த குரு தான் ஜாதகத்தில் மிக நல்ல நிலையில் அமையணும். எந்த லக்னமாக இருந்தாலும் அதில் கும்ப லக்னத்துக்கு மிக முக்கியம். குரு கரெக்டாக அமையலைன்னா தவறான வழியில் போயிட்டு ஆன்மீகம் என்ற பெயரில் தவறான வழியில் பயணித்து இறைவனை அடைய போய் வேறு எதையும் அடைஞ்சிருவாங்க. ஸோ இந்த கும்ப லக்னக்காரர்கள் தந்தையை தெய்வமாக நினைக்க வேண்டும். இஷ்ட தெய்வத்தை பிடித்து கொள்ள வேண்டும். தந்தையுடைய செயல்தான் இந்த ஜாதகரை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். இதுதான் உண்மையான விஷயம். ஒரு ஆணாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் கும்பத்தில் குரு இருக்குன்னா சாமியார், இல்லை ஜோதிடர், வாஸ்து நிபுணர், நியூராலஜி, கோயில் தர்மகத்தா, பணிகர், ஓலைச்சுடி பார்க்குறவர், சாமியார்வர், குறி சொல்கிறவர். அதாவது இந்த உலகத்தில் நல்லது எது கெட்டது என்றது பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை எங்கள் குரு அமைந்து கொடுத்து விடுகிறார். அவங்க யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க, நடந்த விஷயத்தை ஷேர் பண்ண மாட்டாங்க. குணப்போக்கில் போய் ஒரு ஞான மார்க்கத்தை தேடி போகிறவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் குரு தான். இந்த கும்பத்தில் குரு இருந்தால் இந்த பலன், லக்னம் இருந்தால் என்ன பலன் என்றால் தந்தையை இழக்கக்கூடாது. இந்த கும்ப லக்னம்னா தந்தையை இழக்கக்கூடாது. தந்தை தான் தெய்வம், தந்தை தான் பிரதானம். இப்போ இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி 9ஆம் இடத்திலே உச்சமாவதால் தந்தையார் தான் இவர்களுக்கு முதல் இஷ்ட தெய்வம். தந்தையார் வழி சொத்து, தந்தையார் வழி விஷயங்களை இவர்கள் ஜாதகர் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஜாதகத்திலே 9ஆம் அதிபதி சுக்கிரன் வக்ரமாகக்கூடாது, குரு வக்ரமாகக்கூடாது, சனி வக்ரமாகக்கூடாது. இந்த 3 கிரகங்கள் வக்ரம் இல்லாமல் கன்னியன் என சொல்லக்கூடிய அஷ்டம இடத்தை குரு பார்த்தால் இந்த கும்ப லக்னக்காரர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள். இதுதான் உண்மையான விஷயம்.
இப்போ இந்த கும்பலக்னக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சரி ஜெயிக்கிட்டோம், என்ன பண்ணணும்? சரி, இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரன் போய் அமைந்த இடத்தையும் இந்த சனி பகவான் போய் அமைந்த இடத்தையும் கொஞ்சம் கூர்மையாக கவனிக்க வேண்டும் ஜோதிட அன்பர்கள். ஏன் சுக்கிரனை எடுத்தோம்? 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியை எடுக்கிறோம். பாக்கியாதிபதியை எதில் எடுத்துக்கொள்கிறோம்? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதினு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம இந்த பாதகாதிபதி, மாரகாதிபதி, யோகி, அவயோகி, இந்த கான்செப்ட்லாம் நம்ம அப்புறம் வரப்போகிறோம். இப்போ யாரும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். கும்ப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் அந்த இடத்தில் லக்னாதிபதி உச்சமாவதால் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஜாதகர் பாதகத்தை தனக்குத்தானே செய்து கொள்வார் என்பதை சொல்கிறார். கும்ப லக்னத்துக்கு சனி போய் உச்சம் ஆயிடுச்சுன்னா தனக்குத்தானே பாதகத்தை விளைச்சுப்பார், தன் காசில் சொந்த காசில் சூனி வச்சுப்பார். கும்ப லக்னக்காரர்களோட இயல்பே அதுதான். லக்னாதிபதி 9 லட்சம். இன்னும் சுக்கிரனும் சனியும் சேர்ந்தாலோ, சுக்கிரனை சனி பார்த்தாலோ, சனியுடைய பார்வையில் சுக்கிரன் இருந்தாலோ, சுக்கிரனும் சனியும் சார பரிவர்த்தனையில் இருந்தாலோ அடிக்கடிக்கு சொந்த காசில் சூனி வச்சுப்பாங்க. இந்த கும்ப லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே லக்னாதிபதி பாதக ஸ்தானத்தில் உச்சமடைவதால் ஜாதகர்கள், இப்போ பாருங்களேன், விருச்சக லக்னம் பாதகஸ்தானத்தில் நீச்சம் அடையும். யாருன்னா நான் பட்டதே போதும்டா அப்படின்ட்டு கைட்டி விட்டு போயிடுவாங்க. கோயிலுக்கு போகும்போது, ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு போகும்போது விருச்சிக லக்னக்காரங்க கைட்டி விட்டு போயிடுவாங்க. ஏன்னா நிறைய இடத்துக்கு கூட்டு போயிட்டு அனுபவப்பட்டிருப்பாங்க. இந்த கும்ப லக்னக்காரங்க என்ன பண்ணுவாங்க, யாரையும் கூட்டு போகாத கட் பண்ணி விட்டு போவாங்க. எங்கே கூட்டு போகக்கூடாதோ அங்கே கூட்டு போய் மாட்டிப்பாங்க. அதுதான் இந்த சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வது என்பது. பாதகஸ்தானத்தில் லக்னாதிபதி உச்சமடைவதால் ஜாதகர்கள் யாராக இருந்தாலும் கும்ப லக்னக்காரர்கள் சுதாரிப்பு மிக அவசியம். தந்தை தான் பாதகஸ்தானத்தில் லக்னாதிபதி உச்சமாவதால் தந்தையை மிகப்பெரிய அளவில் கடவுளாக நினைத்து மானசீகமாக வணங்க வேண்டும். என்ன சார் பாதகஸ்தானத்தில் லக்னாதிபதி உச்சம் அப்புறம் தந்தையை வணங்க சொல்கிறீங்க? நிறைய பேருக்கு புரியாது. நம் தொடரை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சில விஷயம் புரியும். நாடகம் ஒரே நாளில் பார்த்துட்டு கிளைமேக்ஸ் வரலன்னு கேட்கக்கூடாது. அது ஓடும் 2 வருஷம். கோலங்கள், மெட்டியொலி மாரி என்ப தொடர்ந்து இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு தான் விஷயங்கள் நம்ம என்ன சொல்ல வரோம் என்பதை புரியும். கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் கோவில், ஆலயங்கள், திருப்பணிகளில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு அஷ்டம கர்மங்களும் அஷ்ட கர்மங்களும் விலக வேண்டும். எந்த லக்னமாக இருக்கட்டும், கும்பாபிஷேகம் பண்ணுற தண்ணி தலையில் பட்டுதான் 5 கோவில்கள், அதாவது ஒரே நேரத்தில் கிடையாது, ஒரு மனிதன் பிறவி எடுத்து 5 கோவிலில் கும்பாபிஷேக தண்ணியை தலையில் அந்த இறைவனுடைய அருளை பெற்றுட்டாங்கன்னா தண்ணியை வந்து தலையில் தெளிச்சுக்கணும். அதான் அவங்க தெளிப்பாங்க நம்ம மேலேயே கும்பாபிஷேகத்தில். அது 5 கோவில்கள். இந்த 5 கோவில்களில் கும்பாபிஷேகம் சார் நான் 5 கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கேன், 5 கோவிலுமே என் தலையில் தண்ணி தெளிச்சிருக்காங்கன்னா அஷ்ட கர்மங்களும் விலகிடுச்சுன்னு அர்த்தம். அதில் கும்பலக்னக்காரர்கள் முதன்மையாக எந்த கோவிலில் கும்பாபிஷேகம்னாலும் கிளம்பி போயிடணும். பஸ் இல்லை, லீவு இல்லை, அந்த கதையே சொல்லக்கூடாது. ஏன்டா லேட்டு? காலேஜ் படிக்கும்போது பஸ் வரல சார், பஸ் வந்திருக்கேன், இவர் லேட்டாக வந்திருப்பார். இந்த காரணம் சொல்பவர்களும் இந்த காரணத்தை தேடுபவர்களும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, என்றைக்குமே முன்னேற முடியாது. ஸோ அதனால் கும்பலக்னக்காரர்கள் கும்பாபிஷேகத்தில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்ச ஊர், தெரியாத ஊர், பத்திரிக்கை வைக்கல, கூப்பல்ல, இதெல்லாம் கேட்கக்கூடாது. கும்பலக்னமாக கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்குங்க. அந்த தண்ணி உங்கள் தலைமையில பட்டும் வாழ்க்கை மாறும். அது விநாயகர் கோயிலாக இருந்தானே, அம்பாள் கோயிலாக இருந்தானே, கும்பாபிஷேக தண்ணி தலையில் படும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அதுவும் 5 கோயில்களை நீங்கள் கடந்து விட்டால் இமாலய வெற்றி அடைவீர்கள் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் மேடம். ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க சார். ஏன்னா 2மே எளிமையான ஒரு விஷயங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஒன்று வந்து அப்பாவை நல்லா மதிக்கணும் அப்படின்னும், இன்னொன்று வந்து கும்பாபிஷேகத்துக்கு 5 கும்பாபிஷேக அந்த நீர் வந்து அவங்க மேலே படணும் அப்படின்னும். நிச்சயமாக கும்பலக்னக்காரர்கள் இதை செஞ்சு அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு எங்களுடைய சார்பாகவும் கேட்டுக்கிறோம். நன்றி சார். நன்றி மேடம்.